ஒரு சமயம் ஸ்ரீதர் ஐயாவாள் பஜனை சம்பிரதாயம் நமக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு இவ்வளவு பஜனை சம்பிரதாயம் இப்படி தழைக்கிறதுனா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் குருநாதர். அவர் என்ன சொல்றார், இந்த உன்னுடைய ஞானமானது எல்லாருக்கும் பயன்படணும், அந்த நாம சங்கீர்த்தனம் பரவணும், அதுக்கு நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே பாடல்களை அழகாக மணலில் எழுதி எழுதி காமிக்கிறார். அந்த எழுதின பாடல்கள் அங்கே உள்ள பக்தர்கள் மற்றவர்களால் எடுத்து சேகரிக்கப்பட்டு அதற்கப்புறம் பின்னாடி அதெல்லாம் டியூன் பண்ணப்பட்டு இன்றைக்கி நம்ம ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் அவர்களுடைய கீர்த்தனைகள்லாம் நம்ம பாடுறோமே, அப்படி வழி வழியாக வந்தது. அழகாக நாம சங்கீர்த்தனத்தோடைய அவசியம், கிருஷ்ணநாமத்தோட மகிமை, ராமநாமத்தோட மகிமை, எல்லாரும் சேர்ந்து பாடுற அந்த சத்சங்கத்தோட மகிமை, அந்த கண்ணனுடைய அழகு. அவர் அத்வைத்த ஞானி தான், அத்வைத்த நிலையில் இருந்தவர் தான். ஆனால் நமக்காக நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்மளால் அந்த நிலைக்கு போகிறது அது அடுத்து கடைசி ஸ்டேஜ் இல்லையா, நமக்கு உருவம் வேணுமே. அதனால் பக்தர்களுக்காக அந்த உருவ வழிபாட்டில் அந்த கண்ணனுடைய அழகு, அந்த திருமேனி அழகு இதெல்லாம் வர்ணித்து அவ்வளோ விதவிதமான பாடல்கள் பாடினார்.